இந்த பீஸு தான் அது உடஞ்சிருக்கு. இதை தான் அதில் வச்சு ஒட்ட போகிறோம். இதுதான் நல்லா பீஸு, உடஞ்ச பீஸு. அதுக்கப்புறம் நம்ம இதில் தான் ஒட்ட போகிறோம். பேக் சைடில் கருப்பாக இருக்கிறதுனால தெரியாது. அந்த இது லாக்குக்கு உடஞ்சிருச்சு. அதுலேயும் பட்டன் டைப்பு தான். இந்த மாதிரி ஃபெவிக்விக் வாங்கி வச்சு தான் ஒட்ட போகிறோம். பட்டன் டைப்பு ஃபெவிக்விக் வச்சு பிளாஸ்டிக் மாதிரி வச்சு விட்டு நம்ம ஒட்டிட்டு சைட்லலாம் நல்லா ஊற்றி விட்டா நல்லா ஒரு 5 நிமிஷம் காய வச்சு அதுக்கப்புறம் மாட்டணும். அப்படியே மாட்டினீங்கன்னா நமக்கு இது காயாமல் இருக்கிறதுக்காக கொப்பி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை இதிலே மாட்டி வச்சுக்கோ. அடுத்தது ரீயூஸ்க்கு நல்லா மாட்டிருச்சு, ஒட்டிருச்சு. நம்ம இப்போ அசெம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு அது மேலே வச்சு சென்டராக வச்சு செக் பண்ணணும். இதாக அழுத்தமாக இருக்க வேலை செய்யுதா 90 டிகிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ளே வச்சு மூடணும். நம்ம உள்ள மோட்டர்லாம் வச்சு, இந்த மோட்ரு தான் நமக்கு வைப்ரேஷன் கொடுக்குது. அதெல்லாம் உள்ளே வச்சு நல்லா போர்டை முறுக்கணும். இந்த மாதிரி அனலாக்கு மேலே உள்ளது இது வேலை செய்தா, லெஃப்ட் ரைட்டு வேலை செய்தா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணணும். நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். தெரியும் லைட்டாக இது பண்ணிட்டு நம்ம மூடிடணும். மேலே உள்ள கவர் எடுத்து பக்காவாக லாக் பண்ணி அதுக்கு முன்னாடி போர்டு ஸ்க்ரூ முறுக்கணும். அதெல்லாம் ஃபுல் டைட் வைக்காமல் கை டைட் எல்லாம் பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அதனால் நம்ம கை டைட்டு வச்சா போதும், ஃபுல் டைட்டு கூட தேவையில்லை. மதர் போர்டெலாம் கை டைட்டு வச்சா போதும், ஃபுல் டைட்டு வேணாம். அப்படியே போட்டு மேலே பாருங்கள்லாம் மாட்டி வச்சு போர்டு. இது மோட்ரு, 2 மோட்ரு இருக்குது. வைப்ரேஷன் பேட்ரி இருக்குது. மேலே உள்ளது கவரை போட்டு முடிக்குவோம். மேலே உள்ள கவரை மூடிட்டு பின்னாடியே ஸ்க்ரூ நல்லா படிஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா படிஞ்சிருச்சு. பின்னாடி உள்ள ஸ்க்ரூவை போட்டுரும். பின்னாடி பட்டன் இருக்கு, அதையும் அமுக்கி பார்த்துட்டு சென்டரில் நல்லா லாக் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு மேலே